உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. அது நினைச்சுதான் நான் பாடுறேன், அது நினைச்சுதான் உசுரு வாழுறேன், அதை நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் உசுரும் வாழுறேன். முகத்தையும் பார்க்கலையே, முகவரி பார்க்கலையே, முகத்தையும் பார்க்கலையே, முகவரி பார்க்கலையே, உள்ளத்தை பார்த்து விட்டீர், ஆளுகையும் தந்து விட்டீர். உள்ளத்தை பார்த்து விட்டீர், ஆளுகையும் தந்து விட்டீர். நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் உசுரு வாழுறேன். சொல்லுமா, நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் உசுரு வாழுறேன். உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லை. ஆண்டவரை சொல்லுமா, உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. அதை நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் உசுரு வாழுறேன், அதை நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் உசுரு வாழுறேன். நம்ம எதை நினைச்சு பாட்டு பாடுறோம் பார்த்தீங்களா? இந்த பாட்டு பாடுறவர் சொல்றாரு, ஆண்டவரே என்னை உள்ளங்கையில நீங்க வரைச்சிங்க, அதை நினைச்சு பாட்டு பாடுறேன். நாம என்ன நினைப்போம், ஸ்கூல்ல ஏதாவது சாதிச்சிட்டோம்னா அதை நினைச்சு பாட்டு பாடுவோம். சில நேரத்தில் நான் ஜெயிச்சிட்டேன், என்ன பண்ணிட்டோம், நான் ஜெயிச்சிட்டேன். சில நேரத்தில் என்ன பண்ணுவோம், இப்போ உள்ள காலத்தில் ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா பசங்க என்ன பண்ணுவாங்க, நினச்சது நடந்துச்சுன்னா அவங்க ஒரு பாட்டு எடுத்து என்ன பண்ணுவாங்க, கவிதை பாடுவாங்க. ஆனால் இந்த பாட்டில் எழுதின நபருக்கு எதை நினச்சி பாடுறாரா, ஆண்டவருடைய